கிறிஸ்துக்குள் பிரியமான தேவஜனமே, இந்த அருமையான நேரத்தில் நம்ம ஆண்டவரை உயர்த்துவோமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை துதிக்க ஆரம்பிப்போமா? இந்த அருமையான ஜெப நாட்களை தந்து நம்ம ஒவ்வொரு வேரையும் ஆவியில் பலப்படுத்தி கொண்டிருக்கிற ஆண்டவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி பலிகளை ஏறெடுப்போமா? தேவ ஆவியானவர் நம்மளுடைய வாழ்க்கையை அவருடைய கரங்கள்னால் நடத்த ஆரம்பிக்கிறார். நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்க போது எல்லாமே அறிந்த ஆண்டவர் நமக்கு முன்கூட்டியே எல்லா காரியத்தையும் தாங்கவும் எல்லா காரியத்தையும் செய்யவும் கர்த்தர் நமக்கு பலனை தந்து கொண்டிருக்கிறார். அநேக நல்ல காரியங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு வர தாமதப்பட்ட எல்லா காரியங்களையும் இந்த ஜெப நாட்களில் அந்த தடைகளை கர்த்தர் உடைத்து தூதர்களை அனுப்பி கொண்டிருக்கிறார். தெய்வ பிரசன்னம் உங்களுக்கு முன்பாக கடந்து சென்று கொண்டிருக்கிறது. அருமையான தேவச்சனமே, இந்த அருமையான 100 நாள் ஜெபத்தை எந்த இடத்துல இருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களுக்காக இதை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். இந்த நாட்கள் ஜெபம் உங்களை பலப்படுத்தும். இந்த நாட்களில் ஆவியானவர் உங்களோடு முகமுகமாய் பேசி கொண்டிருக்கிறார். என்ன செய்யணும், என்ன சீர்திருத்தம் உண்டாக்கணும், உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றங்களை கொண்டு வரணும், சத்தியங்களை எப்படி பயன்படுத்தணும், ஆவியானவர் எப்படி கிரியை செய்கிறார் என்றெல்லாம் உங்களோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். தேவஜனமே, இந்த நாட்களில் ஆண்டு சமூகத்தில் இருந்து ஜெபித்து பாருங்கள். நீங்கள் பலனடைந்து கழுகை போல் எழும்பி பரப்பீர்கள். உங்கள் வேகத்தை தடுக்க யாராலும் முடியாது. உங்கள் பார்வையை தடுக்க யாராலும் முடியாது. உங்கள் பலத்துக்கு ஈக்குவலாக யாராலும் நிற்க முடியாது. ஏன்னா உங்களை பலப்படுத்தி அனுப்புகிறது வானத்தையும் பூமியும் படைத்த சர்ம வல்லமை உள்ள தெய்வன். அருமையான தேவ ஜனங்களே, எல்லா மனசும் ஒருமனப்படட்டும். ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஒருமனப்படும் பொழுது ஒவ்வொரு இடங்களையும் தேவ பிரசன்னம் இறங்கும். திருச்சியிலிருந்து பார்க்குறீங்களா? சென்னையிலிருந்து பார்க்குறீங்களா? நீங்கள் எல்லாமே ஒரு ட்ரெயினில் இன்ஜினில் இணைஞ்சது போல ஆவியானவர் சொல்லக்கூடிய அவருடைய இன்ஜினில் நம்ம இணைகிறோம். இணையும் பொழுது தேவச்சனமே, தேவன் உங்களை பலப்படுத்துகிறத நீங்கள் பார்க்க முடியும். அருமையான இந்த ப்ரேயர் டைம் சேனல் என்ற பிளாட்ஃபார்ம் மூலமாக நம்ம எல்லாம் ஆவியானவர் என்று சொல்லுகிற அருமையான இன்ஜினோடு இணைந்து ஒரு ட்ரெயின் போல நம்ம பயணத்தை தொடங்குகிறோம். நீங்கள் எல்லாரும் இருக்கிற இடத்துல இணையும் பொழுதே தெய்வ பிரசன்னம் உங்களுக்கு விரோதமான எல்லா தடைகளையும் எல்லா போராட்டங்களையும் உடைக்கும். தேவச்சனமே, நீங்கள் பல இடங்கள்லேருந்து பார்க்கலாம், வெளி தேசத்திலிருந்து பார்த்து கொண்டு இருக்கலாம், கேட்டுக்கொண்டு இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு, ஒவ்வொரு இடத்துல இருக்கிற தேவ ஜனம் ஒன்று கூடி ஜெபிக்க ஆரம்பித்தால் அவர்கள் மேலே தெய்வ பிரசன்னம் இறங்கும். நீங்கள் இருக்கிற இடத்துல சோத்திரம் பண்ணும் பொழுது 1000 பேர் சோத்திரம் பண்ண 1000 சோத்திரம். தெய்வ ஜனமே, இந்த 1 மணிக்கூர் நீங்கள் சோத்திரத்தோடு இருப்பீர்கள் என்றால் எத்தனை ஆயிரக்கணக்கான சோத்திரங்கள் ஏறெடுக்கப்படும். வேதம் சொல்லுகிறது, அநேகருடைய சோத்திரத்தினால் கிருபை பெருகும். அநேகருடைய நாவை சும்மா வைத்திருக்கிறதை காட்டிலும் கொஞ்சம் சோத்திரம் பண்ணி பாருங்களேன். அந்த சோத்திரத்தில் இருக்கிற கிருபை இறங்கும். தேசத்தில் மாற்றங்களை உண்டாக்கலாம். தேவ ஜனமே, இன்னைக்கு நம்ம தேசத்தில் ஒரு மாற்றத்தை கர்த்தர் நம்ம மூலமாக தான் கொடுக்க போறார்னா நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கணும். அருமையான தேவ ஜனமே, நம்ம தேசத்துக்காக ஜெபிக்க வேண்டிய நாட்கள் இருக்கிறது. நம்ம அநேக காரியங்களுக்காக தரப்புல நிற்க வேண்டிய நாட்கள் இருக்கிறது. ஆனால் இந்த நாட்களில் கர்த்தர் முதலாவது உங்களை ஆயத்தப்படுத்துகிறார். நம்மளுடைய பாத்திரங்கள் பலவீனமாகவோ ஓட்டைகளாகவோ விரிசல் விட்டதாக இருந்தால் நம்ம மேலே போடப்படுகிற அக்னி, நம்ம மேலே போடப்படுகிற அபிஷேகம் அது வெளியே போய்விடும். இதை அறிந்த ஆவியானவர் முதலாவது அஸ்திபாரம் போடுகிறார். உங்களை பலப்படுத்தி கொண்டு இருக்கிறார். உங்களை பலப்படுத்தின பிறகு தேவ சித்தத்தின்படி உங்களை ஜெபிக்க வைப்பார். எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? இந்த அருமையான நேரத்தில் இணைந்து இருக்கிற தெய்வ ஜனமே, நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, ஒருவரோடு ஒருவர் கை கோர்க்கலாம். நீங்கள் ஸ்ரீலங்காவிலிருந்து பார்த்து கொண்டு இருக்கலாம், நீங்கள் தமிழ்நாட்டில் பல இடங்கள்ல இருந்து பார்த்து கொண்டு இருக்கலாம். யாரெல்லாம் கனெக்ட் ஆகிருக்கிறீங்களோ, கனெக்ட் ஆன பிள்ளைகள் தேவ ஜனங்கள் சோத்திரம் பண்ண ஆரம்பிங்களேன். ஒரு அக்னி நாவு நீங்கள் இருக்கிற இடத்துல இறங்கும். ஒரு அபிஷேகத்தின் தீ இறங்கும். ஒரு அக்னியின் ஆவியானவர் இறங்குவார். ஒரு மின்சாரத்தை காட்டிலும் பயங்கரமானவர், உங்களை பாதுகாக்கிற அக்னி ஸ்தம்பம், மேக ஸ்தம்பம் உங்களுக்காக இறங்கப்படும். எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? அந்த உன்னதமான ஆண்டவரோடு நெருங்கணும். ஆண்டவரே, அப்பா நம்மோடு நெருங்கணும் அப்பான்னு எத்தனை பேர் சொல்றீங்க? தெய்வ ஜனமே, இருக்கிற இடங்கள்ல அப்பாவை நோக்கி பாருங்க. தேவ பிரசன்னம் இறங்கி கொண்டு இருக்கிற இந்த வேலையில உள்ளத்தின் ஆழத்துல இருந்து அப்பாவை பார்த்து சொல்லுவோமா, எனக்கு ஒரே ஒரு ஆசை தான்ப்பா, உம்மோடு இருக்கணும் ஆண்டவரே.
எத்தனையோ உலக பாரங்களும் உலக சோர்வுகள் உண்டப்பா. ஆனால் என் உள்ளத்தின் ஆசை உம்மோடு தான் இருக்கணும். வேலைகள் கடமைகள் எல்லாம் உண்டு, ஆனால் உள்ளத்தின் ஆழத்தில் உள்ள ஆசை உம்மோடு இருக்கணும்னு எத்தனை பேர் விரும்புகிறீங்க தேவஜனமே? கர்த்தரோடு இருக்கணும்னு விரும்புகிற தேவஜனம் இருப்பீங்களா? அப்படிப்பட்ட ஒவ்வொரு தேவஜனமும் உங்கள் போராட்டத்தின் மத்தியில இருந்து, கண்ணீரின் மத்தியில இருந்து, பாரங்களின் மத்தியிலிருந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. உங்கள் போராட்டத்தின் மத்தியிலிருந்து கூப்பிடும் பொழுது அவர் உங்கள் கூக்குரலை கேட்பார், உங்களுக்கு விடுதலையை கொண்டு வருவார். எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? அப்பாவை பார்த்து உயர்த்தி பாடுவோமா? உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் எங்கள் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் சொல்லுவோமா? உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. எனக்காக யாவும் செய்பவர், எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. என் பாரங்கள் என் சுமைகள், சொல்லுங்க சொல்லுங்க அப்பாவை பார்த்து. என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன் அப்பா, உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். தேவச்சனமே, எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்னு ஆண்டோட வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். என்னுடைய ஊழியத்தின் ஆரம்ப நாட்களில் என்னுடைய வேதாகம கல்லூரியை நான் முடித்துவிட்டு நான் பேருந்தில் ஏறி வெளியே வரும் பொழுது, அந்த நாட்களில் என்னுடைய ஊழியத்தில் எனக்கு ஒன்றுமே கிடையாது. என்ன ஊழியம் செய்ய போகிறேன், எதை செய்ய போகிறேன் ஒன்றுமே தெரியாது. ஆடுகளை மேய்த்த தாவீதை போல வெறுமையின் பாதை, யாக்கோபை போல ஒரு தனிமையின் பாதை. பல ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு சம்பவத்தை தான் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன். நான் வாகனத்தில் வரும்பொழுது, அந்த பேருந்தில் வரும்பொழுது முதலாக ஆண்டுடைய சத்தத்தை நான் கேட்கிறேன். அதுவரைக்கும் நான் பல தரிசனங்களை எல்லாம் பார்த்திருக்கிறேன். ஆனால் என்னோடு ஒருவர் பேசுகிறதை நான் அறிந்ததே இல்லை. சத்தம் எனக்கு கேட்கப்படும், ஆனால் பலத்த சத்தம். இந்த வசனம் எனக்குள்ள துணிக்கிறது. உனக்காக யாவையும் செய்து முடிப்பேன், உனக்காக யாவையும் செய்து முடிப்பேன். நான் 3 ஆண்டுகள் அந்த வேதாகம கல்லூரியில் படித்துவிட்டு என்ன செய்யணும்னு தெரியாமல் வெளியே வருகிறேன். ஆனால் திரும்பியும் வேதாகம கல்லூரியில் மேற்படிப்புகளை படிக்கவும், அநேக காரியங்களை செய்யவும், ஊழியத்தில் பல காரியங்களை செய்யவும் கர்த்தர் பலத்த காரியங்களை செய்து முடித்தார். இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையும் ஊழியமும் எல்லாத்தையும் கர்த்தருடைய கரங்களில் நான் கொடுத்திருக்கிறத உணர்ந்து, கர்த்தர் என் வாழ்க்கையில் அதை பார்த்து அவர் ஆசீர்வதிக்கிறதை என்னால் உணர முடிகிறது. கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகள் இந்த ஊழிய பாதையில் ஆண்டவர் நடத்தி கொண்டு வருகிறார்.
ஒரு நாளும் கையேந்த விடாமல் கர்த்தர் காகங்களை கொண்டு வந்து போஷிக்கிறார், மாற்றங்களை தருகிறார், பெரிய பெரிய அற்புதங்களை காண உதவி செய்கிறார். ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், உனக்காக யாவையும் செய்து முடிப்பேன். அந்த நேரம் எனக்கு தெரியாது என்ன நடக்க போகுது, ஊழியங்கள் என்ன ஆக போகுது, என் கூட உள்ள நண்பர்கள், கூட உள்ள மெம்பர்ஸ் என்ன ஆக போகிறாங்க, இந்த ஊழியத்தை நாங்கள் எங்கே ஷிஃப்ட் பண்ண, என்ன செய்ய எதுவுமே தெரியாமல் இருக்கும் பொழுது ஒரு வல்லமையான விடுதலை ஊழியத்தை கொடுத்து ஆற்றல் ஆசீர்வதித்திருக்கிறார். இன்னைக்கு இந்த வார்த்தையை நீங்கள் கேட்குறீங்கன்னா, இன்னைக்கு இந்த மனிதன் மூலமாக ஒரு வார்த்தை புறப்பட்டு வருகிறதுனா, இன்னைக்கு நான் தொடர்ச்சியாக ஊழியங்களை பல ஆண்டுகளாக செய்து வருகிறது காரணம் அன்று என்னோடு பேசின அந்த ஒரே ஒரு வார்த்தை, உனக்காக யாவையும் செய்து முடிப்பேன். அந்த 3வது வருடம் முடித்து நான் வெளியே வரும் பொழுது எல்லா டீச்சர்ஸும் சொன்னாங்க, இனிமே நீங்க வெளியே போறீங்க, அக்னிக்குள்ள இருக்கிற விறகு எரிந்து கொண்டு தான் இருக்கும். ஆனா ஒரு விறகு அக்னியிலிருந்து வெளியே எடுத்தாதான் தெரியும் அது தானா எரியுதா இல்லையான்னு. 4 விறகு எரிந்து கொண்டிருக்கும் பொழுது 5வது விறகு தானா எரியும். ஆனா அதுல இருந்து ஒரு விறகை தனியா எடுத்து அது தானா எரியுதான்னு பார்க்கணும். இதுதாங்க வேதாகம கல்லூரியிலிருந்து வெளியே வருகிற அனுபவம். வேதாகம கல்லூரியிலிருந்து வெளியே வந்த பிறகு ஊழியத்தில் நிற்கிறவர்கள் சிலர் தான். அநேகர் வேலை வாய்ப்பை தேடி போயிடுவாங்க, அநேகர் வஞ்சிக்கப்பட்டுறாங்க. தங்களுக்கு செல்லது தெரிந்தவுடனே ஒளியின் தூதனுடைய ஆவிக்கு இடம் கொடுக்குறாங்க, லூசிஃபருக்கு இடம் கொடுக்குறாங்க. அநேக வேதாகம கல்லூரி படித்த மாணவர்கள் மாணவிகள் மெண்டலாக இருக்கிறத நான் பார்த்திருக்கிறேன். காரணம், பெருமை உள்ள வந்து விட்டது, எனக்கு சிலது தெரிந்து விட்டது என்று விழுந்து போனார்கள். இந்த 15 ஆண்டுகளாக ஊழியத்தில் நிற்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஆண்டவருடைய கரம் இடைப்பட்டது, பேசினது, அற்புதங்களை செய்தது. எல்லா விஷயங்களையும் வாழ்க்கையில மாற்றம், குடும்ப வாழ்க்கையில மாற்றம், எல்லா விஷயங்களையும் கர்த்தர் மாற்றத்தை தந்ததுக்கு காரணம் எந்த நபரும் இல்லை. என்னோடு பேசின அந்த வார்த்தை மனித சப்போர்ட்டை எழுப்பினது, ஊழிய எல்லைகளை விரிவாக்கினது. இன்னைக்கு இந்த ஆண்டவர் உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். உங்க வாழ்க்கை மாறப்போகிறது. உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர், உங்களுக்காக இறங்கி இருக்கிறார். தெய்வச்சனமே, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அன்னைக்கு என்னோடு அந்த வார்த்தை பேசினது, எனக்கு யாருமே இல்லையா ஆண்டவரே, இந்த ஊழியங்களை எப்படி செய்ய ஆண்டவரேன்னு யோசிக்கும் பொழுது தேவச்சனமே ஆயிரக்கணக்கான நபர்களை தொடர்ந்து தொட்டு கொண்டு இருக்கிறார். இந்த காலகட்டத்தில் அநேக ஆயிரங்களை தொட கர்த்தர் உதவி செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய பெரிய கிருபை தான் இதை செய்து கொண்டிருக்கிறது. ஏராளமான தீர்க்கதரிசன வார்த்தைகளை ஜனங்களுக்கு சொல்ல கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். இது ஒரு மனிதனுடைய பலத்தினால் அல்ல, இது கர்த்தருடைய பலத்தினாலே நடக்கும். தெய்வச்சனமே, அடியனுடைய ஒரு சின்ன அனுபவத்தை தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஏராளமான சாட்சிகள் உண்டு. இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து பேசுகிற ஒரே ஒரு வார்த்தை, உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். யாவும் என்றால் என்ன? உங்க திருமணம் நடக்கும், உங்க குடும்பத்தில் உள்ள காரியங்கள் மாறும், உங்க வீடு கட்டப்படும். எந்த சூழ்நிலையில் நீங்க கண்ணீரோடு இன்னைக்கு நின்று கொண்டு இருக்கிறீங்களோ அந்த சூழ்நிலையை மாற்றி உங்களை அதில் தலை சிறந்தவனாக, தலை சிறந்தவளாக, கர்த்தர் ஒரு நல்ல தாயாக, தகப்பனாக, நல்ல பிள்ளையாக உங்க குடும்பத்துக்கு நீங்க செய்ய வேண்டியதை செய்ய கர்த்தர் உங்கள் கரத்தை பலப்படுத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நெகமியா மேல வந்த கர்த்தருடைய கரம் உங்க மேல வந்திருக்கு. இந்த சத்தத்தை யாரெல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களோ இந்த செக்ஷன்ல உள்ளவங்க பாக்கியவான்கள். ஏன்னா நான் ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை ரிலீஸ் பண்ணுகிறேன். ஆண்டவருடைய ஊழியனாக தீர்க்க தரிசன அபிஷேகத்தில் இருந்து I release a word for you. கர்த்தருடைய கரம் உங்க மேல வந்திருக்கு. The hand of God is upon you. The right hand of God is upon you. கர்த்தருடைய கரம் உன் மேல இருக்குது. நெகமியாவை கொண்டு நல்ல காரியங்களை செய்த ஆண்டவர் உன்னை கொண்டு தேவச்சனமே உன் குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடக்கும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். எப்பெல்லாம் நீ உடைக்கப்படுகிறாயோ, எப்பெல்லாம் நீ பிரேக் ஆகுறையோ, எப்பொழுதெல்லாம் நீ தனிமையா இருக்கன்னு உணர்றியோ அந்த நேரத்தில் புரிந்துகொள், உனக்காக கிரியை செய்கிற ஒரு அப்பாவுடைய கரம் உண்டு. ரொம்ப உடைக்கப்பட்டு நான் ஒரு மலையில உச்சில போய் ஜெபித்து கொண்டிருந்தேன். தேவச்சனமே, என்னுடைய வாழ்க்கை என்ன ஆகுது ஆண்டவரே, இப்படிலாம் பேசி இருக்கிறீரே, ஆனா பேசின ஒன்றும் நடக்கலைன்னு பேசப்பட்ட அடுத்த ஒரு 8 வருஷம் கழித்து நான் போய் ஜெபம் பண்ணேன். அந்த 8 வருடங்களுக்குள்ள ஏராளமான விஷயங்கள் ஆண்டவர் செய்திருந்தார். அது எல்லாமே ஊழியத்தில் உயர்வு. ஆனால் என் தனிப்பட்ட வாழ்க்கையில் உயர்வு இல்லையே ஆண்டவரை நான் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாதுன்னு சொன்னார். நான் நம்பின அநேகர் என்னை விட்டு போனாலும் அவர் கிருபை போகலன்னு நான் உணர்ந்தேன்.
அந்த நாட்களில் கர்த்தர் அடுத்த செக்ஷனை திறந்தாரு, என் லைஃபே தலைகீழ மாத்தினாரு. இன்னைக்கு அருமையான தெய்வச்சனமே, கர்த்தர் உங்க லைஃபை தலைகீழ மாத்தி உங்களை உயர்த்தணும்னு நினைக்கிறாரு. எதெல்லாம் நடக்காதுன்னு நினைத்து கொண்டு இருக்கிறீங்களோ, எதெல்லாம் மூடப்பட்டிருக்குது நினைத்து கொண்டு இருக்கிறீங்களோ, இன்னைக்கு தேவன் உங்கள் மேல் தமது கரத்தை அனுப்புகிறார். God is visiting you again. உங்களை திரும்பி அவர் தொட்டு கொண்டு இருக்கிறார், திரும்பி விசிட் பண்ணி கொண்டு இருக்கிறார். எல்லா தேவ ஜனமும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்களேன், எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடித்தவரே, இனிமேல் நீர் என்னை கைவிடுவீரோ? கைவிடுவதில்லை தேவ ஜனமே, அவர் உங்களை கைவிடுவதில்லை, அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தே, உம் பாதத்தில். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். இருதயத்தில் பாரத்தோடு இருக்கிறீங்களா? ஆண்டவர் அந்த பாரத்தை பார்த்து சொல்றாரு, அந்த பாரத்தை அப்பா சமூகத்துல இறக்கி வைங்க, அந்த பாரத்தை அப்பா சமூகத்துல கலத்தி வைங்க. இந்த வசனத்தை விசுவாசிங்க. உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார், உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார் தேவ ஜனமே. அந்த பாரத்தை இறக்கி வைங்க. உங்களை வேதனைப்படுத்துகிற எல்லா போராட்டத்தையும் அவர் சமூகத்துல வைத்து விடுங்கள். எனக்காக யாவையும் பாபா ஷகதரா பாபா, ஏதோ ஒன்று அழுத்தி கொண்டு இருக்கா, ஏதோ ஒன்று உங்களை போட்டு போராடி கொண்டு இருக்குதா? அந்த சமூகத்துல செபித்து கொண்டே இருக்கிற இந்த வேலையில, ஆராதிக்கிற இந்த வேலையில, அந்த பாரத்தை அப்பா சமூகத்துல கழுத்தி வச்சிருங்க, தூக்கி வைத்திருங்க. அந்த பாரத்தை நீங்க சுமந்து கொண்டு இருந்தா அதை தாங்க முடியாது. ஆண்டு சொல்றாரு, நான் பார்த்துக்கிறேன், அந்த போராட்டத்தை நான் முடித்து தாரேன், எல்லா நிந்தனையும் நான் மாத்தி தாரேன், உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பாருன்னு அப்பாவுடைய வார்த்தை வருகிறது. உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார், உங்க குடும்பத்திற்காக யாவையும் செய்து முடிப்பார், உங்க ஊழியத்திற்காக யாவையும் செய்து முடிப்பார். தேவச்சனமே, ஊழியம் செய்றீங்களா? தேவச்சனமே, உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். உங்க பிள்ளைகள் ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்களா? உங்க வீடு கட்டப்படாம இருக்குதா? உங்க ஊழியம் வளராம இருக்குதா? வருமானம் இல்லாம இருக்கிறீங்களா? தேவைகள் சந்திக்கப்படாம இருக்கா? அனுதினமும் கண்ணீரோடு இருக்கிறீங்களா? குடிகார கணவரா? அனுதினம் வீட்டுல சண்டையா, போராட்டமா? அன்று உங்களை பார்த்து தான் பேசுகிறேன். உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். விசுவாசிக்கிறீங்களா தேவச்சனமே? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டு உங்களை பார்த்து தான் பேசிக்கொண்டு இருக்கிறார். யாவையும் செய்து முடிப்பார். இந்த ஆராதனை முடியும் பொழுது உங்க துக்கம் எல்லாம் மாறும், உங்க கண்ணீர் எல்லாம் மாறும், உங்களுக்குள்ள விசுவாசம் வரும். கோடி கொடுத்தாலும் வராத சமாதானத்தை தருவார். ஏன்னா உங்களுக்கு வாக்குத்தத்தம் தாரார். அந்த வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொள்ளுங்க தேவச்சனமே. பாதத்தில் இறக்கி வைத்தே, உம் பாதத்தில் இறக்கி வைத்தே. இயேசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. இயேசையா உம்மை தானே ஆமென், என் முன்னே நிறுத்தியுள்ளே.
இடத்துல நான் போனாலும் உம் சித்தம் அதெல்லாம் காட்டிலும் இந்த உலகத்தை படைத்தவரோடு நான் இருக்கணும் அப்பான்னு எத்தனை பேருடைய உள்ளம் இயங்குது. இந்த சிருஷ்டியே இவ்வளவு அழகா இருக்குதுன்னா அந்த சிருஷ்டிகர் எப்படி இருப்பாரு? என் அருமையான தேவச்சனமே, அந்த சிருஷ்டிகர் ரொம்ப அருமையா இருப்பாரு. அந்த சிருஷ்டிகர் தான் நமக்கு வேணும். இந்த சிருஷ்டியை நேசித்து நம்மளுடைய நாட்களை வீணாக்க விடாதபடி காத்துக்கொள்ளுங்க. இரக்கமோ உருக்கமோ நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே. இரக்கமோ உருக்கமோ நீடிய சாந்தமும். எல்லாரும் அப்படியே ஆராதிங்க தேவச்சனமே. இருக்கிற இடத்துல அப்பாவை உள்ளத்துல இருந்து பிரைஸ் பண்ணுங்க. Let this praise bring a great victory. இந்த அருமையான துதி உங்களுக்கு விடுதலை கொண்டு வரட்டும். முதல் விடுதலை உங்க இருதயத்துக்கு தான் வரும். உங்க சிந்தனை ஃப்ரீ ஆகும். உங்க வாரங்கள் மாறும். அவர் இரக்கம் உள்ளவர். உங்களை கைவிடுவாரா? ஒரு நாள் கைவிட மாட்டார் தேவச்சனமே. அதினதின் காலத்தில் அதினதின் காரியங்களை செய்கிறவர். உங்க டைம் வரும் பொழுது எல்லாம் நடக்கும். அந்த டைம் சீக்கிரம் வரணும்னா சீக்கிரமா கீழ்ப்படிங்க, சீக்கிரமா ஆயத்தமாகுங்கள். கர்த்தர் ஏற்ற நேரத்தில் அற்புதங்களை செய்து உங்களை உயர்த்துவார். மீட்டவரே என் இயேசுவே, மீட்டவரே என் இயேசுவே, ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா ஆமென். உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. எபினேசரே எல்லையோன் என்றுமே உயர்ந்தவரே. எபினேசரே எல்லையோன் என்றுமே உயர்ந்தவரே. எலிஷடாய் வல்லவரே. எலிஷடாய் சர்வ வல்லவரே. எல்ரோஹி காண்பவரே. எல்ரோஹி. எத்தனை பேர் சொல்றீங்க என்ன காண்பவரே? காண்பவரே. ஓ ஏசையா, ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். எல்லாரும் சொல்லுவோமா? ஏசையா. இருக்கிற இடத்துல அப்பா உயர்த்தின தெய்வ பிரசன்னம் நிரப்புகிறது. அவருடைய அபிஷேகம் நிரப்பி கொண்டு இருக்கிறத பார்க்கிற தேவச்சனர். அவருடைய சால்வை உங்க மத்தியில போடப்பட்டிருக்கிறது. அவருடைய சால்வையின் ஓரத்தை தொட்ட யாராக இருந்தாலும் மாற்றத்தை காணாமல் போவதில்லை. அப்பாவுடைய மகிமை நிரம்பி கொண்டு இருக்குது. அப்பாவுடைய பிரசன்னம் நிரம்பி கொண்டு இருக்கு.
பாடும் பொழுதே அற்புதம் நடக்கும். பிரச்சனைகள்ல இருந்து விடுதலை, கட்டுகள்ல இருந்து விடுதலை கர்த்தர் கொடுத்து கொண்டு இருக்கிறாரு. கட்டிகளை மறைய பண்ணுகிறாரு. அல்சர்கள் மாறட்டும், பிரச்சனைகள் மாறட்டும். எல்லா வியாதியின் கட்டுகளை கர்த்தர் மாற்றுகிறார். எல்லா இருளின் ஆவிகள் ஓட்டுகிறது. தேவ பிரசன்னம் இந்த நேரத்தில் எல்லா அந்தகார ஆவிகளை வெளியே விரட்டுகிறதை நான் பார்க்கிறேன். தேவ ஜனமே, உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. சொல்லுவோமா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. மன்னிப்பதில் வல்லல் நீரே, சுகம் தரும் தெய்வம் நீரே. எத்தனை பேர் சொல்றீங்க அவர் உங்களை மன்னிக்கிறதுல வல்லமையானவர்? எத்தனை பேர் ஆண்டு சமூகத்துல குறைகளை மன்னிப்பு கேட்கறீங்க? சில ஆசீர்வாதங்கள் நம்ம குறைவினால் தடப்பட்டு இருக்கும். தேவ ஜனமே, கர்த்தர் இன்னைக்கு அதை மன்னிக்கிறார். எத்தனை பேர் அப்பாட்ட கேட்பீங்க, அப்பா என் குறைவுகளை மன்னிக்கப்பா. உம்மன்பையோ இரக்கத்தையும், உம்மன்பையோ இரக்கத்தையும் மணிமுடியா கிரீடமா சூட்டுகிறே. மணிமுடியா சூட்டுகிறே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ள. எத்தனை பேர் சொல்வீங்க, ஏசப்பா உங்களை முன்னாடி நிறுத்தி இருக்கிறேன். எந்த பிரச்சனை வந்தாலும் அப்பா கைவிட மாட்டாரு. எந்த போராட்டத்திலையும் உங்களை தூக்கி நிறுத்துவார். நெடுநாள் போராட்டமா, காயங்களா, கண்ணீரா, இந்த ஜெபங்கள் உங்களை விடுதலையாக்கி கொண்டிருக்கிறது. உங்கள் காயங்களை ஆற்றி கொண்டிருக்கிறது. தேவ ஜனமே, உம்மைத்தானே இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. எல்லாரும் இருக்கிற இடங்கள் அப்படியே அப்பாவை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உம்மோடு இருக்கிறது தான் என் ஆசை. அவர் மன்னிப்பதில் வல்லவர். கூடுதல் குறைவுகள் வந்திருந்தால் உடனே மன்னிப்பு கேளுங்க. தெய்வ ஜனமே, உங்களால் சகிக்க முடியாத போராட்டங்கள், பாவங்கள் கூட சத்துரு உங்கள் மேலே தூக்கி வீசுவான். நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் அப்பா உங்களை மன்னிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நான் செய்யவே கூடாது, நான் செய்துட்டேன்னு கூட நீங்கள் இருக்கலாம். ஆண்டு சொல்கிறார், ஓடி வாருங்க, காலம் தாமதமாகவில்லை, ஓடி வாருங்கள். கர்த்தருடைய கிருபையின் கதவு திறந்திருக்கிறது, ஓடி வாருங்கள். கர்த்தர் மன்னிக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதியவைகளை செய்ய அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அன்னைக்கு அடிபட்டு குற்றூராக இருந்த அந்த மனிதனை நல்ல சமாரியன் கொண்டு போய் ஒரு சத்திரத்தில் சேர்த்தார். இன்னைக்கு ஆவியானவர் தான் நம்மளுடைய சத்திரம். இன்னைக்கு இந்த 100 நாள் ஜெபபலமாக ஆவியானவர்கள் காயங்களை கட்டி கொண்டு இருக்கிறார். அந்த சத்திரத்தில் கொண்டு போய் விட்டுட்டு உடனே அந்த மனுஷனுடைய காயங்கள் ஆறாத. தேவச்சனமே, இன்னைக்கு நீங்கள் துதித்து கொண்டே இருக்கிறீங்க. ஒவ்வொரு முறையும் கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். அற்புதம் நடக்குது, மாற்றங்கள் நடக்குது. ஏன் பேசுகிறார்? அந்த சத்திரத்துக்குள்ளாடி அந்த மனிதன் சில நாள் தங்கியிருந்தான். அது எத்தனை நாள் நமக்கு தெரியாது. இன்னைக்கு ஒரு 100 நாள் ஜெபத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நீங்கள் சத்திரத்தில் இருக்கிறீங்க. கர்த்தர் உங்கள் காயங்களை கட்டி கொண்டு இருக்கிறார்.
உடனே வெளியே ஓடி போயிடணும்னு நினைக்காதீங்க. உடனே காயம் மாறிடும் நினைக்காதீங்க. இட் டேக்ஸ் டைம். அது கொஞ்சம் டைம் எடுக்கும். உங்கள் காயங்கள் ஆறுகிற வர அதில் மருந்து போடப்பட்டு கொண்டே இருக்கணும். ஒவ்வொரு ஆராதனையும் ஒரு மருந்து போல, ஒவ்வொரு ஜெபமும் ஒரு மருந்து போல கர்த்தர் உங்கள் மேலே போட்டு கொண்டு இருக்கிறார். தேவச்சனமே, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த நாட்களில் உள்ள ஒவ்வொரு ஜெபம் உங்களை விடுதலையாக்கி கொண்டு இருக்கிறது. இந்த நாட்களில் ஒவ்வொரு ஆராதனையும் ஒரு காயங்களை ஆற்றுகிற மருந்தாக உங்கள் மேலே போடப்பட்டு கொண்டு இருக்குது தேவச்சனமே. அதனால் இந்த சத்திரத்துக்குள்ளே இருக்கிற தேவச்சனமே, கண்டிப்பாக ஆரோக்கியம் உண்டு. ஆண்டவர் உங்களை காப்பாற்றி விட்டார். நீங்கள் தைரியமாக இருங்க, நீங்கள் இளைப்பாருங்க. உங்கள் மனது ஆரோக்கியம் பெறுகிற வர தொடர்ந்து ஆராதனையில் பங்கு பெற்று கொண்டே இருங்க. ஆண்டவர் உங்களை படிப்படியாக குணமாக்கி உங்களை பூரணமாக குணமாக்கிடுவார். தேவ பிரசனம் இந்த நாட்களில் உங்களை சுத்திகரித்து கொண்டு இருக்கிறது, உங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறது. உங்கள் மனதளவில் பாதிப்பில் இருந்து எல்லா இடத்துல உள்ள அந்த காயங்களில் இருந்தும் கர்த்தருடைய பிரசனம் உங்களை பலப்படுத்தி உங்களை ஆரோக்கியப்படுத்தி கொண்டிருக்கு. தேவச்சனமே, இந்த நாட்களில் நெடுநாளுக்கு முன்னாடி உள்ள காயங்கள் அது எல்லாம் மாறிக்கொண்டிருக்கு. தேவஜனம் புரிந்து கொள்ளணும். தேவஜனங்கள் ஏதோ ஒரு இடத்துல பாதிக்கப்பட்டதுனால தான் இந்த நாட்களில் எலும்பி பிரகாசிக்க முடியாமல் அந்த காயங்கள், அந்த கட்டுகள் உங்களை எலும்ப விடாமல் இருக்கும். ஆனால் அந்த 100 நாள் ஜெபம் ஆண்டவருடைய ஆவியானவர் உங்களை பார்த்து பேசுகிறார். ஒரு சத்திரம் போல ஆண்டவருடைய வல்லமை இந்த நாட்கள் உங்களை குணப்படுத்தி கொண்டிருக்கிறது. அதனால் கொஞ்சம் டைம் எடுத்து ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து உங்கள் இருதயத்தை விட்டு கொடுங்க. தேவன் என்ன செய்வார்? நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கட்டளையிடுவார். அந்த ஆரோக்கியம் வந்த பிறகு நீங்கள் எழும்பி ஓட முடியும். நீங்கள் தேவனுக்காக பிரகாசிக்க முடியும். ஏதோ விதத்தில் சத்ருவானவன் சில காயங்களை கொண்டு வந்திருக்கலாம். சில கடனினால் உண்டான காயங்கள், சில மனிதர்களினால் உண்டான காயங்கள், குடும்பத்தினால் உண்டான காயங்கள், பிள்ளைகளினால், கணவரினால், மனைவினால், ஏதோ ஒரு விதத்தினால உங்களுக்கு சில காயங்களை சத்துரு கொண்டு வந்திருப்பான். ஏதோ ஒரு விதத்தில் நம்ம மாம்ச சிந்தனையில போயிருந்திருப்போம். மாம்ச சிந்தனையில போகிற எந்த ஜனமா இருந்தாலும் சரி, தெய்வ பிள்ளைகள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். மாம்ச சிந்தனையில ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் பொழுது சத்துரு அந்த சூழ்நிலையை ஆளுக செய்யவும் உங்களை நிர்மூலமாக்கவும் அவனுக்கு பவர் இருக்கிறது. ஏன்னா சத்ருவை ஜெயிக்கிறது நம்ம மாம்சம் கிடையாது, மாம்ச சிந்தனை கிடையாது, ஆவிக்குரிய மனிதன். உள்ளான மனிதனால மட்டும்தான் பிசாசு ஜெயிக்க முடியும். அவனை ஜெயிக்கக்கூடிய ஒரு வல்லமையே நம்ம உள்ளான மனுஷனுக்குள்ள தான் இருக்குது. தேவச்சனமே, அவன் கொண்டு வர்ற தந்திரங்களை அறிந்து கொள்ளவும் நம்ம உள்ளான மனுஷனால தான் முடியும். அதனால தான் பழைய ஏற்பாட்டில் கூட ஒரு அருமையான வசனம் இருக்குது. தேவன் கொடுத்த ஆவி, அந்த ஆவி உள்ளான வைகளை ஆராய்ந்து அறியும். நம்ம இருதயத்தில் என்ன இருக்குதுன்னு கர்த்தர் தந்த ஆவி, கர்த்தர் தந்த தீபமாக இருக்குது. அது நம்ம இருதயத்தில் உள்ளவைகளை ஆராய்ந்து அறியுது. நம்மளுக்குள்ள என்ன பிரச்சனை வருது, எப்படி இந்த போராட்டம் வருகிறது என்று இந்த ஆவிக்குரிய விஷயங்களை எல்லாம் நம்ம உள்ள ஆவி தான் கண்டுபிடிக்குது. தேவச்சனமே, நீதிமொழிகள் 20வது அதிகாரம் 27வது வசனத்தில் ஆண்டோடைய வார்த்தை அருமையாக சொல்லுகிறது. மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாக இருக்கிறது, அது உள்ளத்தில் உள்ளவைகளை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். அப்போ நம்ம உள்ளத்தில் உள்ளவைகளை, நம்ம மனசின் ஆழத்தில் கிடக்கிற வேதனைகளை, கவலைகளை, பாவ சிந்தனைகளை எல்லாமே நமக்கு வெளிப்படுத்தி கொண்டு வருகிறது தேவன் கொடுத்த ஆவிக்குரிய மனிதன். சத்ருவனுடைய திட்டம் என்ன, சத்ரு எப்படி அடித்திருக்கிறான், எங்கே காயப்படுத்தி இருக்கிறான், எல்லாவற்றையும் இந்த உள்ளான ஆவியால் ஆராய்ச்சி பண்ண முடிகிறது. ஸோ இந்த 100 நாளும் கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் ஆவியை நிரப்பி கொண்டிருக்கிறார். வார்த்தையினால் நிரப்புகிறார், ஆவியினால் நிரப்புகிறார். ஏன் தெரியுமா? தெய்வ பிள்ளைகளை பார்த்து வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இன்னைக்கு அநேகருக்கு சத்தியம் தெரியாததினால் தான் விடுதலை இல்லாமல் இருக்கிறது. நிறைய பேர் நினைக்கிறாங்க, நம்ம தனிஜமாக நிறைய பண்ணலையோ, இல்லை நம்ம அதை செய்யலையோ இதை செய்யலையோ நினச்சிட்டு இருப்பாங்க. ஆமீன். ஆண்டவர் முதலாவது உங்களை பார்த்து சொல்லுகிறது, நீங்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த அருமையான கிறிஸ்தவ வாழ்க்கையில் நிறைய தேவ ஜனங்கள் இன்னும் ஆவியில வசனத்தை கேட்க ஆரம்பிக்கலன்னு சொல்றது தான் உண்மையான உண்மை. தேவச்சனமே, எத்தனையோ வாலிபர்கள் இருக்காங்க, எத்தனையோ பேர் இருக்காங்க, எத்தனை பேர் ஆவியில வசனத்தை கேட்குறாங்கன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா ஆவியில வசனம் கேட்கறது ஒரு தனி அனுபவம். அந்த அனுபவத்தில் தேவ ஜனங்களை ஆண்டவர் உயர்த்தி கொண்டு வரும்னு நினைக்கிறாரு. அதனால தான் ஆண்டவர் இந்த நாட்களில் ஆவிக்குரிய வார்த்தையை அவங்கள்ட்ட தந்து கொண்டு இருக்கிறாரு. இந்த ஆவிக்குரிய வார்த்தை உங்களை நோக்கி வரும் பொழுது உங்களுக்கு ஜெபிக்க தூண்டும்,
உங்களால் துதிக்க முடியும். நீங்கள் தனிப்பட்ட நேரத்தில் அதை செய்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு கடினமாக இருக்கும். யாராவது ஒரு ஆள் ஜபத்தில் நடத்தினா உங்களுக்கு அது எளிதாக செய்ய முடியும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறது காரணம் என்னவென்றால் உங்கள் சொந்த ஆவியால் ஜெபிக்க முடியலை. ஒருவேளை நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் குழந்தையா இருப்பீங்க. சில சின்ன பிள்ளைகள் பாருங்களேன், தத்தி தத்தி நடக்க ஆரம்பிப்பாங்க. ஃபஸ்ட்டு அது எலும்பி நிற்கிறதே பெரிய விஷயம். அது தவழ்ந்து கொண்டு இருக்குதுன்னா அது ஃபஸ்ட்டு எலும்பி நிற்கணும். ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் எலும்பி நிற்கிற அனுபவம் தான் ஆவியில் நீங்கள் முதலாக தானாக ஜெபிக்கிற அனுபவம். நீங்கள் தானாக ஜெபிக்க பழகும் பொழுது தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் தானாக நடக்க பழகுறீங்க. ஒரு பிள்ளை தானாக நடக்க பழகாத வரைக்கும் அது செவரை பிடித்து தான் நடக்கும். ஸோ யாராவது ஒரு ஆள் உங்களை ஜெபிக்கணும்னு சொல்லணும், யாராவது ஒரு ஆள் வேதத்தை வாசித்தியான்னு கேட்கணும். அப்போ தான் நமக்கு அதில் ஒரு ஃபோக்கஸே வரும். அப்படி ஃபோக்கஸ் வந்தோன்னா ஐயோ நம்ம ஜெபிக்காமல் இருக்கோமே, ஐயோ நம்ம வேதத்தை வாசிக்காமல் இருக்கோமேன்னு நமக்கே ஒரு உணர்வு வந்து நம்ம என்ன செய்வோம், போய் வாசிக்க போவோம். இது உங்களுடைய தப்பு கிடையாது. நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முதல் ஸ்டேஜில் இருக்கிறீங்க. போக வளருவீங்க. நிறைய பேர் பாருங்களேன், அவங்க வந்து கிச்சனில் இருந்தாலும் ஜெபிச்சுக்கிட்டு இருப்பாங்க, எங்கே போனாலும் ஜெபிச்சுக்கிட்டு இருப்பாங்க. காரணம் அவங்க ஆவியில் நல்லா வளர்ந்துட்டாங்க. அவங்களால ஜெபிக்காமல் இருக்க முடியாது. அவங்க ஒரு ஜெப ஜீவியாக, ஒரு ப்ரேயர் க்ரீச்சராக மாறிட்டாங்க. அப்படி என்றால் அவங்க ஜெபித்து கொண்டே தான் இருப்பாங்க. அவங்க தூங்கினா கூட அவங்க உள்ள ஜெபித்து கொண்டே இருப்பாங்க. அவங்க தூங்கிட்டு இருப்பாங்க, ஆனால் உள்ளத்துக்குள்ள சோத்திரம் ஓடிக்கொண்டு இருக்கும், ப்ரேயர் ஓடிக்கொண்டு இருக்கும். பிகாஸ் யுவர் ஹார்ட் இஸ் த ஆல்டர். உங்க இருதயம் தான் பலிபீடமா இருக்குது. அதுல ஒரு தீ எரிந்து கொண்டே இருக்கிறது. நீங்க தூங்கினா கூட எரிந்து கொண்டு இருக்கும். தேவஜனமே, உன்னை காக்கிறவர் உறங்கார்னு சொல்றாங்கல்ல. ஏசப்பாவுக்கு, பிதாவாகிய தேவனுக்கு, பரிசுத்த ஆவியானவருக்கு மாம்ச ரூபம் இல்லை. அவங்க தூங்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு ஆவிக்குரிய சரீரம் இருக்குது. அந்த ஆவிக்குரிய சரீரத்தில் இந்த உலகத்துக்கு தேவையான ஒரு தூக்கம் தேவைன்னு கிடையாது. அவங்க ஆவியில் விழிப்பாக இருக்கிறாங்க. 24 hours அங்கே இருட்டில்லாத ஒரு ராஜ்யத்தில் இருக்கிறாங்க. இரவுன்னு ஒன்று கிடையாது. பிரகாசமான ஒரு ராஜ்யம், எப்பொழுதுமே சந்தோஷம். தேவச்சனமே, நீங்கள் உறங்கி கொண்டு இருந்தாலும் சில நேரம் நீங்கள் சந்தோஷமாக உறங்குவீங்க. நீங்கள் உறங்கினாலும் உங்கள் சந்தோஷம் என்ன செய்யலை, உறங்கலை. சில நேரம் பாருங்களேன் தேவச்சனமே, சிலருக்கு லாட்ரி அடிக்குது. இந்த லாட்ரி அடிக்கும் பொழுது அந்த மனுஷனுக்கு நைட்டு தூக்கமே இருக்காது. நாளைக்கு நீங்கள் எதிர்பாராத ஒரு பெரிய நாட்டுக்கு நீங்கள் பயணம் செல்றீங்கன்னா நைட்டு தூக்கம் இருக்குமா? ஒரு நாள் கூட நீங்கள் ஃப்ளைட்டில் பயணம் செல்லலை, ஆனால் முதல் முறையாக வேற ஒரு தேசத்துக்கு உங்களை ஃப்ரீயாக கூப்பிட்டு போகிறாங்கன்னா அந்த நைட்டு எப்படி இருக்கும்? இதே போல் நாளைய தினத்தில் உங்களுக்கு திருமணம் என்றால் நைட்டு தூக்கம் நிறைய பேருக்கு இருக்காது. ஏன்னா நாளை காலையில் அவங்க ப்ரிப்பேர் ஆகணும். அதனால் அந்த நைட்டு தூக்கம்னு சொல்கிறது நிறைய பேர் தூங்குறது கிடையாது. சில நேரம் நீங்கள் தூங்கிடுவீங்க, அட்லீஸ்ட் ஒரு 2 hours தூங்கணும்னு தூங்குவீங்க, ஆனால் உங்கள் மனசு தூங்காது. தேவச்சனமே, பரலோகம்னு சொல்லுகிறது ஆவிக்குரிய உலகம். அந்த ஆவிக்குரிய உலகம் வந்து ரொம்ப உண்மையான உலகம். பவுல் சொல்லுகிறாரு, காண்கின்றவைகள் தான் அநித்தியமானவைகள், காணாதவைகளும் நித்தியமானவைகள். நம்ம யோசிக்கிறோம் கண்ணுக்கு தெரியலையே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் கண்ணுக்கு தெரியாதது தான் ரொம்ப நித்தியமானது. உங்கள் கண்ணுக்கு தெரிகிற உங்கள் வீடு ஒரு நாள் உடஞ்சி போகலாம். உங்கள் கண்ணுக்கு தெரிகிற காரு ஒரு நாள் துருபிடிச்சு போகலாம். உங்கள் கண்ணுக்கு தெரிகிற எந்த பொருள்னாலும் ஒரு நாள் மக்கி போகும். ஆனால் கண்ணுக்கு தெரியாத பொருள் எப்படி மக்கி போகும் தேவச்சனமே? அது ஆவிக்குரிய வடிவத்தில் இருக்கு. தூதர்களை பாருங்கள், ஆண்டவர் உருவாக்கினார், ஆனால் அவர்களுக்கு அழிவே கிடையாது. அவர்களுக்கு தோற்றம் உண்டு, ஆனால் முடிவு கிடையாது. நம்ம ஆண்டவருக்கும் தூதருக்கும் உள்ள வித்தியாசம், நம்ம ஆண்டவருக்கு துவக்கமும் கிடையாது, முடிவும் கிடையாது. ஆனால் மனித ஆவியும் தூதர்களும் துவக்கம் உள்ளவர்கள், முடிவு இல்லாதவர்கள். மனிதனுடைய ஆவிக்கு முடிவே கிடையாது. ஒன்று அது பரலோகத்துக்கு போகும், இல்லை என்றால் நரகத்திற்கு போகும். எங்கனாலும் அது நித்தியமாக அது வாழ ஆரம்பிக்கும். தேவஜனமே, இன்னைக்கு ஆண்டு உங்களோடு பேசுகிறது அதுதான். அவர் நித்தியமானவர். தேவஜனமே, எப்படி ஒரு குணத்தை அழிக்க முடியாதோ அதே போல பரலோக விஷயங்களை அழிக்க முடியாது. ஏனென்றால் ஒரு நல்ல குணத்தை நீங்கள் எப்படி அழிக்க முடியும்? பணத்தை கூட எரித்து நாசமாக்கிடலாம். தேவஜனமே, ஒரு மனுஷனுடைய உயர்வு அவன் பணத்தில் இருக்குன்னு சொன்னால் அது ரொம்ப தவறான விஷயம். பணம் அவனை உயர்த்தும், ஆனால் குணமில்லாத பணம் அவனை அழிக்கும். ஒரு மனுஷனுடைய குணத்தை யாராலையும் திருட முடியாது. பணத்தை யார் வேண்டுமானால் திருடலாம். அதனால தான் நான் சொல்லுகிறேன், நல்ல குணம் உள்ள ஒரு உதவி கேளுங்க, அவங்க உதவி செய்வாங்க. ஆனால் பணக்காரனை எழுப்பாட்டி ஒரு உதவி கேட்டு பாருங்க, அவன் திமிரில் கத்துவான். ஒருவேளை நல்ல குணம் இருந்தால் அவன் நல்லவனாக இருப்பான், இல்லைன்னா அவனை எழுப்பாட்ட முடியாது. ஏன்னா அவன்கிட்ட பணம் நிறைய இருக்குது, ஆனால் குணம் இல்லை. இப்போ யோசித்து பாருங்க, காண்கின்ற பணத்தை காட்டிலும் காணாத குணம் தான் நல்லது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நான் கனி உள்ளவர்களை தேடுகிறேன். ஒரு அத்தி மரத்தை தேடி போனார், அந்த இடத்துல கனி இருக்குதான்னு பார்த்தாரு.
ஏன்னா கனி இல்லாதவங்களை ஆண்டவருக்கு பிடிக்காது. ரொம்ப பசுமையாக இருந்துச்சு, தூரத்தில் இருந்து இங்கே ஒரு மரம் இருக்குதுன்னு ஒரு பிம்பத்தை கொடுத்துச்சு, ஆனால் அதில் கனி இல்லை. தெய்வச்சனமே, இன்றைக்கி அநேகர் இப்படி தான் இருக்கிறாங்க. நான் ஆண்டவருக்கு கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க, எல்லாம் ஊருக்கு தெரிகிற மாதிரி கொடுப்பாங்க. ஆனால் ஒரு ஏழை விதவையை பாருங்கள், 2 காசு தான் போட்டாங்க, அது அவங்கள்ட்ட உள்ளதை விற்று கொடுத்தாங்க. சொல்லப்போனால் பணக்காரங்க 1 லட்ச ரூபா போட்டிருப்பாங்க, இந்த ஏழை தாய் 2 ரூபா தான் போட்டாங்க. எப்படி இந்த தாய் விலையேற பெற்றவங்களா மாறினாங்கன்னா, வேதம் சொல்லுகிறது, அவள் தன்னிடத்தில் உள்ள எல்லாவற்றையும் போட்டு விட்டாள். இருந்த ஒரு பிளேட் இருந்தாலும் அந்த பிளேட்டை கூட விற்று போட்டிருப்பாங்க. ஏதோ ஒன்று, ஒரு துணி இருக்குதோ அந்த துணியை விற்றுட்டு கையில் இருக்கிற காசை கொடுத்துருப்பாங்க. அவள்கிட்ட எவ்வளவோ காசு இருந்திருக்கும், ஆனால் எல்லாம் தீந்துட்டு இவன் வயசான காலம் இருந்ததே 2 ரூபா தான், அந்த 2 காசை போடுறாங்க. ஆனால் பணக்காரங்க அப்படி இல்லை, தங்களுடைய 1 கோடி ரூபாயிலிருந்து ஒரு 1 லட்ச ரூபா போட்டிருப்பாங்க, தங்களுடைய 1 லட்சத்திலிருந்து ஒரு 10,000 ரூபா போட்டிருப்பாங்க. ஆனால் அந்த பணக்காரர்களால் 1 கோடி ரூபாவும் தேவனுக்கு கொடுக்க முடியுமா? ஒரு 100 கோடி ரூபா அவங்க கையில் இருக்குன்னு அந்த 100 கோடியும் தேவனுக்காக கொடுக்க முடியுமா? முடியலை. அதை தான் ஆண்டவர் சொன்னார், அந்த ஏழை விதவை தன்னிடத்தில் உள்ளதை கொடுத்தாள். அவளுக்கு அதுக்கு பிறகு ஒன்றுமே இல்லை. அதுக்கு பிறகு கர்த்தர் தான் அவங்கள நடத்தினார். ஆனால் அந்த பணக்காரனை பாருங்க, அவனுக்கு அதுக்கு பிறகு இருக்குது. போட்டது வேணா 1 லட்ச ரூபா இருக்கலாம், இங்கே வந்து 2 ரூபா தான் இருந்துச்சு. கண்ணுக்கு பார்க்கும் பொழுது 2 ரூபா சின்னதாக இருந்துச்சு, ஆனால் ஆவியில் தரிசிக்கும் பொழுது 2 ரூபா பெரியதாக இருந்துச்சு. அருமையான தெய்வச்சனமே, இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிற வார்த்தை, ஃபோக்கஸ். டோன்ட் ஃபோக்கஸ் த ராங் திங்ஸ், பட் ஃபோக்கஸ் த கரெக்ட் திங்ஸ். கர்த்தர் உங்களை கவனிக்க சொல்லுகிறார். கவனமாக கவனியுங்கள். உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு பாம்பு வருதுன்னா எப்படி கவனிப்பீங்க? அதை தான் கவனம். ஃபோக்கஸ் என்றால் கவனம். எதை கவனிக்கிறீங்க? இன்னைக்கு உலகமே பார்க்கும், பணக்காரன் 1 லட்ச ரூபா போட்டிருக்கிறான், இந்த தாய் 2 ரூபா போட்டிருக்குது. எது மேலானது? ஆவியானவர் உங்களை பார்த்து பேசுகிறார். எது மேலானது? 1 லட்ச ரூபா போட்ட உடனே அது மேலானதா? அவன் பணத்தை உடையவன். 2 ரூபா போட்ட தாய்க்கு குணமுடையவள். பணம் பெரியதா, குணம் பெரியதா? தெய்வச்சனமே, இதை கேட்கிற தெய்வச்சனமே, எத்தனை பேரால சொல்ல முடியும்? குணம் தான் பெரியதுன்னு எத்தனை பேரால வாழ்ந்து காட்ட முடியும்? இன்னைக்கு உங்க குணத்தை இன்னைக்கு நிறைய பேர் அற்பமா என்றாங்கல்ல, உங்களுக்குள்ள இருக்கிற நல்ல குணத்தை அற்பமா என்றாங்கல்ல. சிலதெல்லாம் இன்னைக்கு பணக்காரன் குணத்தை காட்டாம பணத்தை வச்சு முடிக்கிறான். ஆண்டு சொல்றார், அவனுடைய சாயம் எல்லாம் வெளுத்து போகும். அவனுக்கு குணம் இல்லாததுனால கர்த்தருடைய நியாய தீர்ப்புக்கு முன்னாடி நிற்க முடியாது. இன்னைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றார், உன் கையில் பணம் இல்லை, ஆனால் உனக்கு நல்ல குணம் இருக்குது. அதை தான் தேவன் விரும்புகிறார். ஏன்டா அது இல்லை இது இல்லைன்னு சொல்லாத தெய்வச்சனமே. இந்த உலகத்தில் 1ஆம் நம்பர் பணக்காரனா இருந்துட்டு போகலாம், ஆனால் அவன் குணம் இல்லை என்றால் நீ தான் அவனை காட்டிலும் பெரியவன். இந்த உலகத்தில் நான் 5ஆவது நம்பர் பணக்காரனா இருக்கிறேன், 10ஆவது நம்பர் பணக்காரனா இருக்கிற ஆண்டு சொல்லுகிறார், நீ குணசாலியா இருக்கணும். குணசாலியான ஸ்திரீ தான் தேவனுக்கு தேவை. குணமுள்ள சகோதரன் தான் தேவனுக்கு தேவை. எத்தனை தேவச்சனம் புரியுறீங்க? பணத்தை காட்டிலும் பெரியது குணம். இந்த நாட்கள் ஆண்டு உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். வாட் ஆர் யூ ஃபோக்கஸிங்? ஆர் யூ ஃபோக்கஸிங் த அவுட்வர்ட் திங்ஸ்? ஆர் யூ ஃபோக்கஸிங் த இன்வர்ட் திங்ஸ்? நீ வெளிப்பிரகாரமான காரியங்களை பார்க்கிறாயா, இல்லை உள்ளான காரியங்களை பார்க்கிறாயா? இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், வாட் ஆர் யூ ஃபோக்கஸிங்? எதை நீ ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு இருக்கிற? நீ ஆவிக்குரிய விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணுகிறாயா, இல்லை மாம்ச பிரகாரமான விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணுகிறாயா? தேவ ஜனங்களே, அநேக கிறிஸ்தவர்களுக்கு இன்னைக்கு சத்தியம் தெரியவில்லை, ஆவிக்குரிய ரகசியங்கள் தெரியவில்லை. அவர்கள் ஜெபத்தில் குறைவில்லாமல் வைத்திருக்கிறார்கள், உபாசிக்கிறதுல குறைவில்லாமல் இருக்கிறாங்க, தேவனை தேடுகிறதுல குறைவில்லை. ஆனால் சத்தியம் புரிய மாட்டேங்குது. ஏதோ ஒரு போராட்டத்தினால சத்தியம் புரிய மாட்டேங்குது. ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாமே பேலன்ஸாக போகணும். சத்தியத்தையும் புரியணும், ஜெபமும் பண்ணணும். ஜெபம் மட்டும் பண்ணிட்டு சத்தியத்தை புரிந்து கொள்ளலைனாலும் சில விடுதலைகள் வராது. தேவச்சனமே, இன்னைக்கு ஏன் காது கொடுத்து கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க? ஏன்னா சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். நான் அடிக்கடி ஒரு சாட்சி சொல்லுவேன். ஒரு தம்பி 1ஆம் கிளாஸ் படித்து கொண்டு இருக்கும் பொழுது அவன் ரொம்ப அறிவாளியாக இருக்கிறான்னு சொல்லிட்டு அவன் ஒரு நாளில் 10 மணிக்கு ஒரு படித்தாலும் அவன் எக்ஸாமில் எழுத போகிறது அந்த 1ஆம் கிளாஸினுடைய எக்ஸாம் தான். நான் 10 மணிக்கு ஒரு படிக்கிறேன், அதனால நான் 10ஆம் கிளாஸ் பையனை நான் பீட் பண்ணிடுவேன்னு சொன்னால் அது அவனுடைய கனவு. ஏன்னா 10ஆம் கிளாஸ் பையனா இன்னும் 9 வருஷம் படித்து வந்தால் தான் அவன் 10ஆம் கிளாஸ் வர முடியும். ஸோ இந்த தம்பி 1ஆம் கிளாஸில் இருக்கும் பொழுது எவ்வளோ நேரம் படித்தாலும் அவன் அந்த 10ஆம் கிளாஸ் பையனை மேற்கொள்ள முடியாது. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய உயர்வு இல்லை. அவர்கள் 10 மணிக்கு ஒரு ஜெபிக்கலாம், 5 மணிக்கு ஒரு ஜெபிக்கலாம், ஆனால் ஆவிக்குரிய உயர்வு அவர்களுக்குள்ளே இல்லாததுனால அவர்கள் அந்த 1ஆம் கிளாஸ்லேயே இருந்துகிட்டு இருப்பாங்க, 2ஆம் கிளாஸில் இருந்து
வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அவர்களை நம்ம குறை சொல்லவில்லை. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறாரு, சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். சத்தியத்தை அறிய அறிய தான் உங்க ரேங்க் கூடும். சத்தியத்தை புரிய புரிய தான் உங்க ரேங்க் கூடும். தேவ ஜனமே, சத்தியத்தையும் அறிந்து கொள்வீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எத்தனை பேருக்கு புரியுது? நிறைய ஜெபிக்கிறேன். தேவ ஜனமே, நீ நிறைய ஜெபிப்ப, ஆனா சத்தியம் அறியாம ஜெபித்தனா உன் ஜெபத்தினுடைய லெவல் 1ஆம் கிளாஸ் லெவல்ல இருக்கும். அது புரியறதுக்காக தான் நான் சொன்னேன். நீ 3ஆம் கிளாஸ் படித்து கொண்டு நீ 10 மணிக்கூர் படித்தாலும் நீ காலேஜ் போகிற ஒரு ஆளை ஜெயிக்க முடியாது. ஏன்னா காலேஜ் போகிறவன் இயற்கையாகவே அவன் கிரேடு கூட இருக்கிறான். அவன் சிலப்போ 1 hour தான் படிப்பான். அவன் காலேஜில் அவன் பாஸ் ஆகி போயிட்டே இருப்பான். ஆனால் இன்னைக்கு நீ 10 மணிக்கூர் படித்தும் நீ 3ஆம் கிளாஸில் இருந்துக்கிட்டு இருப்ப. இதனுடைய ரகசியம் வேற ஒன்றுமே இல்லை தேவஜனமே. நீங்கள் நிறைய ஜெபிப்பீங்க, ஆனால் சத்தியத்துக்கு இடமே கொடுக்க மாட்டீங்க. ஒருவேளை நீங்கள் 100 நாள் உபாசம் கூட எடுத்துருவீங்க, ஆனால் மனம் திரும்பாமல் எடுப்பீங்க. நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு உண்மை உண்டு. நீங்கள் 500 நாள் உபாசம் எடுத்தாலும் மனம் திரும்பாமல் ஒரு 500 நாள் உபாசம் எடுக்கிறீங்கன்னா, உங்களை யாரோ வெறுத்துட்டாங்க அவங்கள மன்னிக்காம நீங்கள் ஒரு உபாசம் எடுக்கிறீங்கன்னா, அது பரலோகத்தில் செல்லுபடியாகாத உபாசம் தேவஜனமே. உங்களே நீங்கள் வருத்தி கொள்றீங்க. அப்போ எப்படி உபாசம் எடுக்கணும்? ஆண்டவர் மனம் திரும்பி பிறர் மேலே உள்ள கசப்பு இல்லாமல் பிறருக்கு உதவி செய்து அப்படிப்பட்ட ஒரு உபாசத்தை தான் ஆண்டவர் எடுக்க சொல்லியிருக்கிறாரு. தேவ ஜனமே, உபாசம் எடுத்துட்டு நான் உபாசம் எடுத்திருக்கிறேன் 4 பேர்கிட்ட சொல்றதுக்காக அல்ல. தேவன் நம்ம மேல கிருபையா இருக்கணும், நம்ம குடும்பத்தில் கிருபையா இருக்கணும். அதற்காக தான் நம்ம தேவ சமூகத்தில் நம்ம தாழ்த்தி ஜெபிக்கிறோம். அருமையான தேவ ஜனமே, மனம் திரும்பாம 500 நாள் உபாசம் எடுத்து அது பிரோஜனமா இருக்காத சூழ்நிலையில நீங்க மனம் திரும்பி ஒரு 5 நாள் உபாசம் எடுத்தால் அது பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கும். எத்தனை பேருக்கு புரியுது? இந்த 500 நாள் உபாசத்துல அவன் எத்தனை மணிக்கூர் ஜெபித்திருப்பான் யோசித்து பாருங்க. ஒவ்வொரு நாளும் 24 மணிக்கூர் இருக்குது. குறைஞ்சது 500 நாள் உபாசத்துல தினமும் 2 மணிக்கூர் ஜெபித்திருந்தால் 1000 மணிக்கூர். அவன் 2 மணிக்கூர் ஜெபித்திருக்க மாட்டான். ஒரு நாள் 8 to 10 மணிக்கூர் ஜெபித்திருப்பாங்க. கிட்டத்தட்ட 5000 மணிக்கூர் ஜெபித்தும் விடுதலை வரவில்லை. அப்படி என்றால் ஜெபிக்க கூடாதுன்னு நான் சொல்லுகிறேனா? இல்லை, ஜெபிக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், யூ வாண்ட் டு நோ தி சீக்ரெட் ஆஃப் காட். முதல் காரியம் தேவ திட்டத்தை அறிந்து ஜெபிக்கணும். நிறைய பேர் ஜெபம்னு சொன்ன உடனே ஜெப குறிப்பு கூட என்னன்னு கேட்காம ஜெபிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. வேதத்தை கேளாதபடி ஜெபிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, உங்க ஜெபம் எப்பொழுது விசேஷமா மாறும். தேவ ஜனமே, இந்த உலகத்தில் எத்தனையோ மணிக்கூர் ஜெபிக்கிற எத்தனையோ மதத்தார் இருக்கிறாங்க. ஐ மீன், ஒரே இடத்துல ஈவன் எறும்பு யாருனாலும் கரையங்கடிச்சாலும் அசையாம இருந்து ஜெபிக்கிறவங்க இருக்கிறாங்க. எச்சிலை முழுங்காம தண்ணீர் குடிக்காமல் ஜெபிக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் உங்க ஜெபம் எப்படி வித்தியாசம் ஆகுதுன்னா, உங்க ஜெபம் வேத வசனத்தினாலையும் உங்க உள்ளான மனிதன்ல இருந்து நீங்க பண்றதுனாலையும் பரிசுத்த ஆவியின் உதவினால நீங்க பண்ணுகிறதுனாலும் தான் வித்தியாசம் உண்டாகுகிறது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், சில சத்தியங்களை அறிந்து கொள்ளுங்க. இன்னைக்கு ஒரு விலையேறப்பெற்ற சத்தியத்தை தான் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறாரு. ஃபோக்கஸ், உங்கள் கவனத்தை செலுத்துங்கள் என்று சொல்லுகிறார். எதில் கவனம் செலுத்த வேண்டும்? சில வசனங்களை வாசித்து ஆவியானவர் உங்களை விடுதலையாக்குவாராக. அந்த வசனங்கள் உங்களை விடுதலையாக்கட்டும். நெடுநாளாக ஜெபிக்கிறேன் பிரதர், நெடுநாளாக உபாசிக்கிறேன் பிரதர், ஆனாலும் வாழ்க்கையில சமாதானமே இல்லைன்னு சொல்றீங்களா? தேவ ஜனமே, உன்னுடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லைன்னா எத்தனை வேதனையான விஷயம் தெரியுமா? நீ சபைக்கு போகிற வசனத்தை வாசிக்கிற எல்லாம் இருக்குது, ஆனால் ஏன் சமாதானம் இல்லை? ஏனென்றால் சமாதானத்தின் ரகசியம் தெரியவில்லை. ஒரு போராட்டம் வந்தவுடனே தேவ சமாதானத்தை இழக்கிற சின்ன பிள்ளையா இருந்து கொண்டு இருக்கிறோம். போராட்டம் வரும்பொழுது சமாதானத்தை இழக்காம எப்படி பாதுகாக்க முடியும்னு தேவ ஜனங்கள் இந்த 100 நாள்ல கற்றுக்கொள்வீர்களானால் எவ்வளவு நலமா இருக்கும். எத்தனை போராட்டம் வந்தாலும் சமாதானத்தை இழக்காம வாழ முடியும். தேவ ஜனமே, இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் செய்கிற ஒரு தவறு, ஒரு சின்ன பல்வலி வரட்டும், ஒரு சின்ன தலைவலி வரட்டும், ஒரு சின்ன போராட்டம் வரட்டும், first they lost the peace of God. முதல்ல அவங்க கோபப்படுறது தேவன் மேல. எவ்வளவு வேதனையான விஷயம் பாத்தீங்களா? அவங்கள அறியாமலே முதல்ல யார்கிட்ட கோபப்படுறாங்க பாருங்களேன். ஒரு நாளும் கோபப்படக்கூடாத ஒரு நபர்கிட்ட கோபப்படுறாங்க. அதுதான் தேவன். இதுதான் லூசிஃபர்னுடைய தந்திரம். சின்ன சின்ன போராட்டத்தை கொண்டு வந்து உங்களை தேவன் மேல கோபப்பட வைக்கணும்னு சொல்லி சாத்தான் தந்திரம் வைத்திருக்கிறான். வேதம் அழகா சொல்லுகிறது. தேவஜனமே, மத்தேயு 14 28 29 30 31 வசனங்களை நீங்க வீட்டில் ஃப்ரீயா இருக்கும் போது வாசிங்க. அந்த வசனங்கள்ல அழகா போட்டிருக்குது. இயேசுநாதர் கடல்ல நடந்து வராரு. நடந்து வரும்பொழுது பேதுரு என்ன கேட்கிறாரு? நானும் நடந்து வரட்டுமா? அந்த ஆரம்ப விசுவாசத்தை பாருங்க, அருமையா இருக்குது. வேதம் சொல்லுகிறது, பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாக இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே, என்னை இரட்சியும் என்று கூப்பிட்டான்.
உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அவிசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். எவ்வளோ அருமையான ஒரு சாப்டர் பாருங்களேன். கடல் மேலே நடக்கிற ஒரு சாப்டர், சரித்திரத்திலே நடக்காத ஒரு சாப்டர். அவன் சரித்திரத்திலே இப்படி ஒரு இன்சிடென்ட் நடக்கலை. ஒரு அருமையான விஷயம். ஆண்டவர் கடிந்து கொள்ளும் பொழுது சொல்லுகிறார், ஏன் சந்தேகப்பட்டாய்? சந்தேகம் என்றால் அவிசுவாசம். ஆண்டவர் சொல்லுகிறார், அற்ப விசுவாசியே. இன்னைக்கு நம்மளை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்ல முடியும் தேவச்சனமே? வாட் இஸ் அவர் ஸ்டேட்டஸ்? நம்மளை ஆண்டவர் பார்க்கும் பொழுது நம்ம பேரை சொல்லி தான் கூப்பிடுவார். நம்ம குணம் எப்படி இருக்கிறது? நம்ம அவிசுவாசத்தில் இருக்கிறோமா, விசுவாசத்தில் இருக்கிறோமா? நெடுநாளாக போராட்டம் இருக்கிறது போல ஃபீல் பண்ணுறீங்களா? கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு கசந்த உண்மை என்னவென்றால், ஆண்டவர் ஒரு மாற்றத்தை தாரன்னு சொல்லும் பொழுது அதுக்கு ஒரு டைம் எடுக்கும். நம்ம நினைப்போம் நாளைக்கே நடந்துடும், இந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே நடந்துடும் நம்ம நினைப்போம். ஆனால் தேவனுக்குன்னு ஒரு டைம் இருக்கும். அந்த டைம் வரைக்கும் அவர் அதை நடத்தி கொண்டே இருப்பார். சாந்தமாக நடத்தி கொண்டே இருப்பார். நம்மளை மாற்றிக்கொண்டே இருப்பார். அந்த உயர்வுக்கு ஏற்ற பாத்திரமாக நம்மளை மாற்றுவார். ஏதோ விதத்தில் ஏதோ ஒரு காரியம் கைகூடி வர வேண்டியது இருக்கும். ஒருவேளை காலம் நிறைவேறாமல் இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் ஆயத்தப்படாமல் இருக்கலாம், ஒருவேளை ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை தந்தார்னா உங்கள் குடும்பம் உடைஞ்சு போகிற லெவலில் கூட அது மாறலாம். ஏன்னா ஒவ்வொரு ஆசீர்வாதத்துக்கு பின்னாடியும் ஒவ்வொரு கனி உள்ள வாழ்க்கை வேண்டும். ஆண்டவருக்கு தெரியும், சில குடும்பத்தில் பண ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கு பிறகு அதிகாலை ஜெபம் இருக்காது, குடும்ப ஜெபம் இருக்காது. எத்தனை பேரால் சொல்ல முடியும் தேவச்சனமே? இன்னைக்கு கஷ்டத்தில் நீங்கள் ஜெபிக்கலைன்னா பணம் வந்து ஜெபிக்க மாட்டீங்க. ஏன்னா கஷ்டத்தில் உங்களால் ஜெபிக்க முடியலன்னா பணம் இருந்தும் ஜெபிக்க முடியாது. அநேகர் நினைக்கிறாங்க, நான் கஷ்டத்தில் இருக்கிறேன், அதனால நான் நல்லா ஜெபிக்கிறேன். தேவச்சனமே, பணம் வரும் பொழுது இன்னைக்கு ஜெபம் குறைய வாய்ப்பு இருக்கிறது. ஆண்டவர் பணத்தை தருவார், உங்களை உயர்த்துவார், எல்லாம் நடக்கும். ஆனால் சில எபிலிட்டி எதிர்பார்க்குறாரு. இன்னைக்கு வெளிநாட்டிலலாம் பாருங்கள், இஷ்டம் போல பணம் இருக்குது, இஷ்டம் போல பணம் இருக்குது. அவர்களுக்குள்ள குணம் இல்லாமல் போய்விட்டது. அதனால தான் ஆண்டு சொல்லுகிறாரு, உன் கையில் நான் சிலதை தர்றதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் டு டெஸ்ட் யூ. உங்களை ஆண்டு சுத்திகரிக்க விரும்புகிறார். இந்த நாட்களில் உங்கள் கையில் தராதது ஒன்றுமே இருக்காது, எல்லாமே தருவார். ஆனால் நீங்கள் அதில் விழுந்து விடாதபடி, நீங்கள் ஒரு அற்ப விசுவாசியாக மாறி விடாதபடி கர்த்தர் உங்களை பலப்படுத்த சித்தமாக இருக்கிறாரு. பேதுருடைய ஃபோக்கஸ் எல்லாம் கடலில் நடக்கணும்னு தான் இருந்துச்சு. இயேசுவை தான் பார்த்து கொண்டு இருந்தான். திடீர்னு புயல் அடிக்குது. புயல் அடிக்கும் பொழுது அவனுடைய ஃபோக்கஸ் மாறுது. அதான் ஆண்டவர் சொன்னார், வேர் ஆர் யூ ஃபோக்கஸிங்? எதை கவனிக்கிறீங்க? புயலை கவனிக்கிறீங்களா, ஆண்டவரை கவனிக்கிறீங்களா? போராட்டத்தை கவனிக்கிறீங்களா, ஆண்டவரை கவனிக்கிறீங்களா? ஏன்னா போராட்டம் மாறும் மாறும் சொல்கிறாங்க, ஆனால் மாற மாட்டேங்குது. ஆனால் போராட்டத்தின் மத்தியில் கர்த்தர் இருக்கிறாரு. இதே நிலையில தான் இப்போ நீங்களும் இருக்கிறீங்க. போராட்டத்தை மாற்றிடலான்னு பார்த்தா போராட்டம் மாற மாட்டேங்குது. இப்போ என்ன செய்யணும்? ஒன்னே ஒன்று செய்யலாம். ஏசப்பாவை பார்த்து புயலை பார்க்காம உங்கள் டைரக்ஷனை மாற்றலாம், உங்கள் ஃபோக்கஸை மாற்றலாம். இந்த போராட்டம் எப்போ மாறும்? இந்த திருமண தடை எப்போ மாறும்? இந்த கற்பத்தின் கனி எப்போ கிடைக்கும்? இந்த வீடு எப்போ கட்டப்படும்? இந்த ஊழியம் எப்போ கட்டப்படும்? எல்லாத்துக்கும் ஒரே ஒரு கேள்வி, என் தேவனுடைய டைம்ல கட்டப்படும். என் தேவனுடைய நேரம் சிறந்தது. காட்ஸ் டைம் இஸ் பெஸ்ட். உங்க நேரத்தில் நீங்க நடக்கணும்னு நினைக்கிறதுனால தான் சில விஷயம் போராட்டமா இருக்குது. சில விஷயங்களை சத்ரு தடை பண்றானா, தேவ வல்லமையினால் அதை நிர்மூலமாக்கணும். சத்ரு சில தந்திரத்தினால தடை பண்ணி கொண்டு இருப்பான். தேவஜனமே, இந்த கற்பத்தின் கனியை சத்ரு எப்படி தடை பண்ணுவானா, சில குறிப்பிட்ட நாட்களில் சில கெட்ட கனவுகளை தருவான். அந்த நேரம் தான் இவங்க சினிமா பார்த்து கொண்டு இருப்பாங்க. அந்த நேரம் தான் இவங்க முறுமுறுத்து கொண்டு இருப்பாங்க, வேதனையில் இருப்பாங்க. கணவர் ஏதோ சொல்லிட்டாருன்னு கோவத்தில் இருப்பாங்க. ஆண்டவர் சொல்றார், உன் சுபாவத்தில் ஒரு சின்ன மாற்றத்தை உண்டாக்கு. நீ கோவத்துக்கு இடம் கொடுக்காத. கெட்ட சொப்பனங்கள் வரும், சில சர்ப்பத்தின் சொப்பனங்கள் வரும். அதுக்கப்புறம் அவங்க பிரெக்னன்ட் ஆக முடியாது. இப்படிப்பட்ட சில தந்திரங்களை சத்ரு உபயோகப்படுத்துவான், கால தாமதத்தை உருவாக்குவான். சில திருமணத்தோட பார்த்தீங்கன்னா சத்ரு சில வஞ்சகமான காரியங்களை அவங்களுக்குள்ள விதைச்சு வச்சிருப்பான். சில ஆண் பிள்ளைகள் என்ன செய்வாங்க, அவங்களுக்கு ஒரு டிசிஷன் இருக்கும். சில பெண் பிள்ளைகள் லேட் ஆகிட்டே இருக்கும். அவங்க சொல்லுவாங்க, நான் தப்பி தவறி என் லைஃப்பை வேஸ்ட் ஆக்கிடக்கூடாது. அவங்க நல்லா கிராண்டாக தான் யோசித்துக்கிட்டே இருப்பாங்க. கடைசி வரைக்கும் அவங்களுக்கு ஒரு கனவு இருக்கும், இதுதான் நடக்கணும்னு நினைத்து கொண்டு இருப்பாங்க. ஆனால் தேவ திட்டத்துக்கு விட்டு கொடுக்க முடியாமல் இருப்பாங்க. அவங்க யோசிப்பாங்க, எனக்கு வயசு தான் ஆயிட்டே, அவன் இன்னும் வயசானாலும் என்ன பிரச்சனை, நான் நினச்ச லெவலில் ஒன்று வரட்டுமே அப்படின்னு நினைத்து கொண்டு இருப்பாங்க. ஏதோ விதத்தில் சத்ரு ஒரு தந்திரத்தை அனுப்பியிருப்பான். இல்லை என்றால் கொஞ்சம் டவுரி கிடைக்கட்டுமே, கொஞ்சம் பணம் கிடைக்கட்டுமே, ஏதோ விதத்தில் சத்ருவானவன் தடை பண்ணுகிறான். தேவஜனமே, 30 வயசு வரைக்கும் திருமணம் ஆகவில்லை, ஏதோ ஒரு காசு யாரோ தருவாங்க, நம்ம திருமணத்தை நடத்தலான்னு ஒரு பொய்யை விதைச்சிருப்பான். சிலருடைய வீட்டில் பாருங்க, பிள்ளைகள் வீட்டிலே தான் இருப்பாங்க. ஏதாவது ஒரு சின்ன வேலை செய்யலாம், கொஞ்சம் எலும்பி போகணும், அந்த காரியம் அவங்களுக்கு மனசு வராமல் சத்ரு கட்டி வைத்திருக்கிறான். ஆண்டு சொல்லுகிறாரு, உங்களை கொஞ்சம் ஃப்ரீ ஆக்குங்க, கத்தர் டைமில் எல்லாம் நடக்கும். தேவஜனமே, கத்தர் ஒரு நல்ல சம்பந்தம் கொண்டு வந்தாலும் இந்த மக்களுக்கு அது பிடிக்க மாட்டேங்குது. தேவஜனம் புரிந்து கொள்ளணும், சில ஆசீர்வாதத்துக்கு தாமதம் நம்மளுடைய
நம்முடைய தலைமுறை போராட்டங்களாக இருக்கும். அது நமக்குள்ள ஒரு எண்ணமாக வெளிப்பட்டு அது என்ன செய்யும், அந்த காரியத்தை தடை பண்ணும். தேவ ஜனங்கள் திருமணம் தடையாகி கொண்டிருக்குதா, தேவன் தருகிறதுல சந்தேகப்படாம கால் வைங்க, முன்னேறுங்க ஆண்டு சொல்லுகிறார். அநேகர் பாருங்களேன், கலர் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க, கேஸ்ட் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க, கேஷ் பார்க்குறாங்க. ஆண்டு சொல்லுகிறார், நீ கிரைஸ்டை மட்டும் பாரு, நீ கேஷ் கலர்லாம் பார்த்து ஏமாந்து போவாத. இன்னைக்கு ஆண்டு சொல்லுகிறார், நீ கிரைஸ்ட் பாரு, உள்ள கிறிஸ்து இருக்கிறாரான்னு பாரு. இன்னைக்கு எல்லாருமே குறைவுள்ளவர்களாம் தேவச்சனமே. நம்ம போகிற சபையும் குறைவுள்ளது தான், நம்ம பார்க்குற பாஸ்டர்ஸும் குறைவுள்ளவர்கள் தான், நம்ம விசுவாசிகளும் குறைவுள்ளவர்கள் தான். நம்ம ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறதுனால தான் நம்ம நிறைவுள்ளவர்களாக மாறுகிறோம். அதனால நீங்க ஒரு மனுஷனை மாம்ச ரீதியாக பார்க்காதீங்க. பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், இனிமேல் நான் யாரையும் மாம்ச ரீதியாக பார்க்க போறதில்ல, ஏன்னா நான் ஆவிக்குரிய ரீதியாக தான் நான் பார்க்கணும். ஐயோ பாஸ்டர்னு பார்த்தா பாஸ்டர்கிட்ட 1000 குறைவுகள் இருக்கலாம், விசுவாசின்னு பார்க்கும் பொழுது 1000 குறைவுகள் இருக்கலாம். நம்ம எல்லாம் பலவீனம் உள்ளவர்கள் தான். ஆனால் வேர் டு யூ வாண்ட் டு ஃபோக்கஸ், எங்கே ஃபோக்கஸ் பண்ணணும்? அவங்க அழைப்பை நம்ம பார்க்கணும். ஒரு விசுவாசி, ஒரு ஊழியக்காரனை நாங்கள் பார்க்கும் பொழுது அவன் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு இருக்கிறான். அந்த ரத்தத்துக்கு விலை உண்டு, மதிப்பு உண்டு. அவன் எவ்வளவும் பாவத்தில் இருந்து வரலாம், அவன் ரத்தத்தினால் கழுவப்பட்டதனால் அவனை நம்ம விலையேற பெற்றவனாக, விலையேற பெற்றவனா பார்க்க நம்ம கடமைப்பட்டு இருக்கிறோம் தேவச்சனமே. ஏதோ ஒரு நபரை நீங்க மன்னிக்க முடியலையா, நேசிக்க முடியலையா? ஏன் தெரியுமா முடியல? அந்த நபரை நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. அந்த நபரனுடைய தேவனை பாருங்கள், அந்த நபர் கழுவப்பட்ட இயேசுவின் ரத்தத்தை பாருங்கள். அவன் இப்பொழுது அவன் ஒரு சாதாரண மனிதன் அல்ல, அவன் இயேசுவின் பிள்ளை. அவன் இயேசுவின் பிள்ளையா இருக்கிறதுனால நம்ம அவங்கள மன்னித்தாக வேண்டும், அவங்களோடு இணைந்தாக வேண்டும். அவன் ஒருவேளை கருத்து வேறுபாடுகள் இருந்தால் மன்னித்து அன்போடு வைத்துட்டு ரொம்ப ஐக்கியமா இல்லாம நம்ம தேவனோட ஐக்கியமா இருக்க வேண்டியது தான். இன்னைக்கு ஆண்டு சொல்லுகிறார், வேர் டு யூ ஃபோக்கஸ்? உங்க ஃபோக்கஸை கவனமாய் பாருங்க. சத்ருவானவன் அநேகருடைய ஃபோக்கஸை திருடுகிறான். பேதுரு பாருங்க, கடல் அலையில போகும் பொழுது அவருடைய ஃபோக்கஸ் தேவனை பார்க்காம கடல் அலையை பார்க்க வைத்தான். தேவன் சில ஆசீர்வாதங்களை கொண்டு வருவார். கொண்டு வரும் பொழுது தான் நம்ம சோர்ந்து போவோம், போராட்டங்கள்ல சோர்ந்து போவோம். பேதுருடைய பெரிய ஆசீர்வாதமே கடல் மேல நடக்கிறாரு. ஒரு சீசருக்கும் கிடைக்காத பாக்கியம். இந்த அருமையான நேரத்தில் தான் போராட்டத்தை பிசாசு கொண்டு வரான். போராட்டத்தை கொண்டு வரும்பொழுது ஆண்டு எதிர்பார்க்கிறது உங்க விசுவாசம். உங்க இருதயத்தில் விசுவாசம் இருக்கணும். உங்க ஃபோக்கஸ் உலகத்தை பார்க்க வேண்டாம், போராட்டத்தை பார்க்க வேண்டாம். தேவ ஜனங்கள் உங்க கண்ணால பார்க்குற எதுவுமே உண்மை கிடையாது, உங்க இருதயத்தால பார்க்கணும். கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு விஷயம், தேவ ஜனங்களே, நீங்க திருமண வயதில் இருக்கிறீங்களா, ஒரு பொண்ணை பார்க்க போறீங்களா, இல்லை ஒரு கணவர் உங்களுக்காக ஆண்டு சூஸ் பண்ணி தாராரா, அந்த நேரத்தில் அவங்க ஃபேஸை பார்த்து சூஸ் பண்ணாதீங்க, உங்க இருதயத்தில் ஜெபம் பண்ணுங்க. கலரை பார்த்து சூஸ் பண்ணாதீங்க, படிப்பு இருக்கான்னு சூஸ் பண்ணாதீங்க, உயரம் இருக்கா, ஹைட் இருக்கா, நல்ல வயசு இருக்கா, நல்ல ஆஸ்தி அந்தஸ்து இருக்கா, தயவு செய்து பார்க்காதீர்கள். ஆஸ்தி ஐஸ்வர்யம் கர்த்தர் தருகிறது. ஒருவேளை ஆஸ்தி ஐஸ்வர்யம் இல்லாம இருப்பாங்க, வருகிற நாட்கள்ல கர்த்தர் அதை ரட்டுத்தனையா தந்துருவாரு. ஆனால் நல்ல ஜோடிகள் இணைக்கப்படணுமே. இந்த அருமையான நுகத்துல ஒரு கழுதையும் ஒரு மாடையும் இணைக்க முடியாது, ஒரு ஒட்டகத்தையும் ஒரு கழுதையும் இணைக்க முடியாது. அப்ப தேவன் தருகிறது 2 மாடுக்கு ஈக்குவலா இருக்கும். அந்த நுகத்தை வைக்கும் பொழுது ஒரே லெவல்ல இருக்கும். ஒருவேளை அந்த நுகத்துக்கு உள்ளாடி ஒரு ஒட்டகம் இருக்குது, இன்னொரு இடத்துல ஒரு மாடு இருக்குதுன்னா, இந்த மாடு வலது பக்கம் திரும்பிச்சுன்னா இந்த ஒட்டகத்தினுடைய கழுத்து உடைஞ்சிரும். அதனாலதான் நுகம்னு சொல்லுகிறது, ரெண்டுமே சேமான ஒரு ஆளை தான் போடணும். ஒரு ஆட்டுக்குட்டியும் ஒரு மாட்டுக்குட்டியும் போட்டால் மாடு நுகத்தை சுமக்கும், ஆடால சுமக்க முடியாது. தேவ ஜனமே, உன் அழைப்புக்கு ஏத்த ஒரு ஆள் ஆண்டு தரும் பொழுது நீ கலர் இல்ல, ஐயோ கேஸ்ட் இல்ல, ஐயோ கேஷ் இல்லைன்னு சொல்லும் பொழுது உன் தீர்மானம் நீனே தாமதிக்கிறது. தேவ ஜனமே, தேவன் கொண்டு வரதா செய்கிறாரு, ஆனால் ஏதோ விதத்தில் அது தடையாகுது. ஆண்டு சொல்லுகிறார், இன்னைக்கு சத்ரு எதையோ ஒன்றை ஃபோக்கஸ் பண்ண வச்சு உங்க ஆசீர்வாதத்தை தடை ஆக்குறானா, அது தேவன் காரணம் அல்ல. நம்ம அந்த ஃபோக்கஸை மாற்றணும். தேவன் ஆசீர்வதிப்பார், தேவன் உயர்த்துவார். நம்ம இருக்கிற நாட்களில் வீணாக்காமல் காலத்தை பிரயோஜனப்படுத்தணும். அநேகர் டவுரிக்காக வெயிட் பண்றது போல தேவ ஜனங்கள் வெயிட் பண்ணக்கூடாது. சொந்தமா அந்த 5 வருஷம் நீங்க உழைக்கலாம், ஒரு 10 வருஷம் உங்க கையில் இருக்குதுன்னா நீங்க உழைக்கலாம், ஒரு 3 வருஷம் இருக்குதுன்னா நீங்க உழைக்கலாம். பிறருடைய காசுக்காக நம்ம வெயிட் பண்ண அவசியம் கிடையாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார், கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாகவே வைப்பார். அதனால பிறரை எதிர்பார்க்காமல் தேவன் உங்களுக்கு கொடுக்கிற ஆலோசனை, தேவன் திருமண வாசல்களை திறக்கிறாரு. ஆனா ஏதோ ஒரு எதிர்பார்ப்பை வைத்து உங்களை சத்துரு தடை பண்ணுகிறான். அதனால தான் தேவ ஜனங்கள் ஒரு இன்டர்வியூவோ இல்லை ஒரு காரியம் ஏதோ ஒரு நல்ல விஷயம் வருதோ, ஆண்டு சொல்லுகிறார், முதலாவது உன் கண்ணை மூடு, உன் ஆவியில் தரிசி. ஏனால் உன் கண்ணு தான் உன்னை வஞ்சிக்கும். உன் கண்ணால தான் நீ வஞ்சிக்கப்படுகிற. கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது.
பொழுது அந்த விளக்கை தவறாக உபயோகப்படுத்தினால் அது உங்கள் வாழ்க்கையை நாசமாக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு ஃபோக்கஸ் என்ற சத்தியத்தை உங்களோடு பேசியிருக்கிறார் தேவச்சனமே. வருகிற நாட்கள் உங்கள் ஃபோக்கஸ் ஆவியில் இருக்கட்டும், ஆவிக்குரிய விஷயமா இருக்கட்டும். ஒரு போராட்டம் வருதா, ஃபோக்கஸ் இன் ஸ்பிரிட், ஆவியில் பாருங்க, அதுக்கு பின்னாடி உள்ள நன்மையை பாருங்க. இன்னைக்கு உலகத்தார்களைப் போல ஐயோ போராட்டம் வந்துட்டேன்னு அழாதீர்கள். அந்த போராட்டத்துக்கு பின்னாடி இருக்கிற நன்மையை பாருங்கள். எத்தனை பேர் அந்த போராட்டத்திற்கு பின்னாடி இருக்கிற நன்மையை பார்க்க போறீங்க? எத்தனை பேர் கத்தர் உடைக்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற உருவாக்குதலை பார்க்க போறீங்க? இன்னைக்கு நிறைய பேர் கத்தர் உடைக்கிறார் தான் சொல்றாங்களே தவிர கத்தர் உருவாக்குறார் சொல்லவில்லை. உருவாக்காத யாரையுமே தேவன் உபயோகப்படுத்த முடியாது. தேவ ஜனமே, இன்னைக்கு தேவனுடைய கரத்தில் நீங்க உபயோகப்படணும்னு நினைக்கிறீங்களா? எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஜெபிக்கலாமே. உபயோகப்படுகிற யாருமே உடைக்கப்படாமல் வரவில்லை. உடைக்கப்பட்டவர்களை தான் தேவன் உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறாரு. ஒருவேளை தேவனோடு உங்களுக்கு கனெக்ட் ஆக முடியாததுனால, தேவனோடு நல்ல உறவாட முடியாததுனால உங்க உடைக்கப்படும் பொழுது தேவனோடு உறவாட முடியாமல் இருப்பீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நாளில் உங்க உறவை பலப்படுத்தி கொள்ளுங்க. அப்பொழுதுதான் உடைக்கப்படும் பொழுது தேவனோடு இருக்க முடியும். தேவனை நேசிக்க ஆரம்பிங்க. அநேக நேரம் நம்ம ஜெபிப்போம், ஆனால் நேசிக்க மாட்டோம். வேத வசனங்களை எவ்வளோ நேசிக்கிறீங்க, தேவனை எவ்வளோ நேசிக்கிறீங்கன்னு உங்களை யோசித்து பாருங்க. நேசம் குறைவா இருந்தால் நேசிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரை பாசமா தேடுங்க. கட்டாயத்தினால் அல்ல, வருத்தத்தினால் அல்ல, நேசத்தோடு ஆண்டவரை தேடி பாருங்க. உங்க வாழ்க்கை இனிமையா மாறும். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை தான் அறுப்பான். இன்னைக்கு நேசத்தை நீங்க விதைத்தீங்கன்னா நேசத்தை அறுப்பீங்க. பாசத்தை விதைத்தால் பாசத்தை அறுப்பீங்க. தேவ ஜனங்கள் எல்லாரும் ஜெபியுங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் தொட்டு கொண்டிருக்கிறார். சில மாற்றங்களை தந்து கொண்டிருக்கிறார். அநேகரை கழுவி சுத்திகரிக்கிறதை நான் பார்க்கிறேன். வெண்மையான வஸ்திரத்தை உடுத்துவிக்கிறதை நான் பார்க்கிறேன். அநேகருடைய கரிபடிந்த வஸ்திரங்கள் மாறி வெண் வஸ்திரம் வந்து கொண்டிருக்கிறதை ஆவியானவர் காட்டுகிறார். அநேகர் மேல வெண் வஸ்திரம் வருகிறது. அநேகர் மேல ஆவியானவர் ஊட்டப்பட்டு கொண்டிருக்கிறார். தெய்வ ஜனமே, இந்த அபிஷேகத்தை விடாம தொடர்ந்து ஜெபியுங்கள். சோத்திரம் பண்ணி கொண்டே இருங்கள். நித்திரைக்கு முன்னாடி சோத்திரம் பண்ணி கொண்டே நித்திரை பண்ணுங்கள். பயணம் செஞ்சாலும் சோத்திரம் பண்ணி கொண்டே செல்லுங்கள். ஏன்னா விசேஷித்த அபிஷேகம் உங்க மேல தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கிறது நான் ஆவியில் பார்க்கிறேன். தேவ ஜனங்கள் ஜெபித்தால் அந்த அபிஷேகம் பெருகும். ஆவியானவர் அபிஷேகத்தை உங்கள் மேல் வைத்து பெருக பண்ணுவாராக. எல்லா துதிகன மகிமை ஆண்டவர் ஒருவருக்கே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. மீண்டும் நாளை சந்திக்கலாம்.